அனைவருக்கும் வணக்கம். இனியவை என்ற நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வலிகளுக்கு என்னென்னலாம் ஹார்மோன் சார்ந்த காரணங்கள் இருக்குது. ஏன்னா பெண்களுக்கு இன்றைக்கி அந்த பீரியட்ஸ்க்கு முந்தைய காலகட்டத்துலேயும் சரி, ஒரு 40 வயது கடந்த பெண்களுக்கு வரக்கூடிய ஜாயிண்ட் பெயின்ஸ்க்கும் சரி, நிறைய ஹார்மோன்கள் காரணமாக இருக்குது. அதுக்கான தீர்வுகள் என்ன அப்படிங்கிறதான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். நான் டாக்டர் MS உஷாநந்தினி, சிதா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான PCOS சித்த மருத்துவமனை, கோயம்புத்தூர், சென்னை மற்றும் பெங்களூர். மறந்து போன மரபும் தொலைந்து போன ஆரோக்கியமும் பகுதியில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது, நம்ம முன்னோர்கள் 6 மாதத்திற்கு ஒரு முறை கண்டிப்பாக பேதி எடுக்கணும், வயிற்றை சுத்தம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக அந்த காலகட்டம் வரும்பொழுது ஒரு ஞாயிற்றுக்கிழமையாக பார்த்து நைட்டில் விளக்கெண்ணெய், விடிய காலம்புற விளக்கெண்ணெய் பாலில் கலந்து கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பண்ணியிருக்காங்க நம்ம முன்னோர்கள். அவங்க அது ஒரு மரபாகவே பயன்படுத்தினாங்க. ஸோ நம்ம அந்த வயிற்றை சுத்தப்படுத்துறது அப்படிங்கிறது நிறைய பேர்கிட்ட நான் பேஷண்ட்ஸ்கிட்டயே சொல்லுவேன், கண்டிப்பாக மெடிசன் எடுக்கிறதுக்கு முன்னாடி டீடாக்ஸ் பண்ணணும், பேதி எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது, டாக்டர் 2 நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு ஃபுட் பாய்சன் ஆகி நிறைய டயரியா ஆகிடுச்சு, மறுபடியும் நான் பேதி எடுக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க. சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அன்னைக்கு நம்மளுடைய முன்னோர்கள் கடைபிடிச்ச பேதி முறை அப்படிங்கிறது வயிற்றை சுத்தப்படுத்துறது மட்டும் கிடையாது. நீங்கள் அடுத்து சாப்பிடக்கூடிய உணவுகளும் சரி, ஒருவேளை நீங்கள் மருந்து எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில், வேறு எந்த நோய்க்காவது மருந்து எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மருந்துகள் முழுமையாக உறிஞ்சப்படுறதுக்கும் சரி, உங்கள் உணவுகளில் இருக்கக்கூடிய சத்து உங்கள் உடலில் முழுமையாக சேர்கிறதுக்கும் சரி, இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கட் அப்சார்ப்ஷன் ப்ராப்பராக இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு முறையாகத்தான் நம்ம முன்னோர்கள் கடைபிடிச்ச அந்த பேதி முறை அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி இனிமேலாவது அட்லீஸ்ட் நம்ம முன்னோர்கள் கடைபிடிச்ச அந்த பேதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கடைபிடிச்சோம் அப்படின்னு சொன்னால், நம்ம குடல் ஆரோக்கியமும் சரி, நம்ம உடலில் இருக்கக்கூடிய மற்றைய நோய்களும் கட்டுப்படுறதுக்கும் சரி, அது பயன்படக்கூடியதாக இருக்கும். பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வலிகள், அதற்கு என்னென்ன ஹார்மோன் சார்ந்த காரணங்கள், அதற்கு என்ன தீர்வுகள்? பெண்களை பொறுத்த வரைக்கும் ஹார்மோன்கள் மட்டும்தான் அவங்கள ஆளக்கூடியதாக இருக்குது. அதுக்கு நம்ம போய் பெயின் கில்லர் சாப்பிட்றதுங்கிறது தீர்வே கிடையாது. உதாரணத்துக்கு ஈஸ்ட்ரோஜன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஹார்மோன் சீராக இருக்கும் பட்சத்தில் வலிகள் இருக்காது. ஒருவேளை ஈஸ்ட்ரோஜனுடைய அளவு கூடும் பட்சத்தில் பீரியட்ஸுக்கு முந்தைய காலகட்டங்களில் கடுமையான மார்பு வலி, தொடை வலி, கால் வலி, இடுப்பு வலி இதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி பெரிமெனபாசல் பீரியட்லையும் அதே ஈஸ்ட்ரோஜன் சார்ந்த பிரச்சனை காரணமாகவும் நமக்கு வலிகள் இருக்கும். குழந்தை பேற்றுக்கு பின்னாடியும் அதே ஈஸ்ட்ரோஜன் சார்ந்த ஹார்மோன்கள்னால நமக்கு பிரச்சனை இருக்கும். அப்போது இந்த ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோன் ரொம்ப கூடவும் கூடாது, ரொம்ப குறையவும் கூடாது. இந்த ஹார்மோன் சமமாக இருக்குது, சீராக இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் உடலில் வலிகள் ஏற்படாது. அடுத்த 2வது ஹார்மோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஜெஸ்ட்ரோன் அப்படிங்கிற ஹார்மோன். ப்ரொஜெஸ்ட்ரோன்கிற ஹார்மோன் கருமுட்டை சார்ந்த வளர்ச்சிக்கு மட்டும் காரணம் கிடையாது, உங்கள் நரம்புகளுடைய ஆரோக்கியமான வேலைகளுக்குமே ப்ரொஜெஸ்ட்ரோன் ஹார்மோன் காரணமாக இருக்குது. அப்போது கருப்பை தசைகளில் அதிகப்படியான வலி ஏற்படுது பீரியட்ஸ் டைமில் அப்படிங்கும் பொழுது உங்கள் ரத்தத்தில் ப்ரொஜெஸ்ட்ரோன் ஹார்மோன் குறைபாடு இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்த 3வது ஹார்மோன் பார்த்திங்கன்னா கார்டிசால், மன அழுத்தம் சார்ந்த ஹார்மோன். மன அழுத்தம் அதிகமாகும் பொழுது, ஸ்ட்ரெஸ் லெவல் கூடும் பொழுது உங்கள் உடலில் பெயின் அதிகமாகுது. அந்த டைமில் ஃபைப்ரோமயால்ஜியா அப்படிங்கிற பிரச்சனை உருவாகுது. இந்த கார்டிசால் ஹார்மோன்னால தான் ஒற்றை தலைவலி, மைக்ரைன் ஹெட்ஏக்ஸ் நிறைய உருவாகிறதுக்கான காரணம் இருக்குது அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. அடுத்து 4வது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இது ஒரு ஹார்மோன் கிடையாது, ஆனால் ஹார்மோன் சார்ந்த அத்தனை வேலைகளையும் இது செய்யக்கூடியதாக இருக்குது.
புரோஸ்டோகிளாண்டின் சுரப்புகள். இது கருப்பை தசைகளில் ஏற்படுது. இந்த புரோஸ்டோகிளாண்டின் சுரப்புனால தான் எண்டோமெட்ரியோசிஸ் மாதிரியான பிரச்சனைகளும் சரி, ஃபைப்ராய்டு மாதிரியான பிரச்சனைகளும் சரி, ஒவேரியன் சிஸ்ட் மாதிரியான பிரச்சனைகளையும் சரி, அடினோமயோசிஸ் மாதிரியான பிரச்சனைகளையும் சரி நமக்கு அதிகப்படியான வலி ஏற்படுது. அப்போ இந்த புரோஸ்டோகிளாண்டின் சுரப்புமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு அதிகப்படியான வலியை ஏற்படுத்துது. இது கூடும் பொழுது தாங்க முடியாத வலியை வந்து பெண்கள் வந்து அனுபவிக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா தைராய்டு சார்ந்த ஹார்மோன் பிரச்சனை. ஹைப்போதைராய்டாக இருக்கலாம், ஹைப்பர் தைராய்டாக இருக்கலாம். ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு மந்தத்தன்மை தைராய்டு பிரச்சனையில் உருவாயிடும். இது நரம்புகளுடைய செயல்திறனையும் குறைக்க ஆரம்பிக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பெயின் சென்சிட்டிவிட்டி அப்படிங்கிறது அதிகமாகிடும். பெயின் சென்சிட்டிவிட்டினா என்னென்னா, சாதாரணமாக வேகமாக அடித்தா கூட ஒரு சில பேர் அப்படியே தட்டி விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் சில பேர் ஜஸ்ட்டு போய் தொட்டிங்கனாலும் ஐயோ வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வலி அப்படிங்கிறது சின்ன விஷயத்துலேயே நம்மளால் அனுபவிக்க முடியுது. சின்ன சின்ன காரணங்கள் கூட நமக்கு வலியை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்கிறத தான் நம்ம பெயின் சென்சிட்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஹைப்பர் தைராய்டு பிரச்சனையில் இந்த மாதிரி பெயின் சென்சிட்டிவிட்டி வந்து உருவாகுது. பெயின் தாங்கிக்கக்கூடிய திறன் குறையுது, வலியை தாங்கிக்கக்கூடிய திறன் குறையுது அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ப்ரொலாக்டின் அப்படிங்கிற ஹார்மோனுடைய பிரச்சனை. ஸோ ப்ரொலாக்டின் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து கூடும் பொழுது பெண்களுக்கு கடுமையான மார்பு வலியும் ஏற்படும். அதே சமயம் பீரியட்ஸ் டைமில் வந்து வலியும் ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்து செரட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோன். இதுதான் வந்து தூக்கத்துக்கு முக்கியமான ஒரு ஹார்மோன் இல்லையா? அப்போ தூக்கம் குறையும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக சொன்ன மாதிரியே அந்த சென்சிட்டிவிட்டி டுவர்ட்ஸ் பெயின் அப்படிங்கிறது அதிகமாகிடும். ஸோ யாரெல்லாம் சரியாக தூங்காமல் இருக்காங்களோ அவங்களால வந்து சின்ன சின்ன வலியை கூட தாங்கிக்க முடியாது. அப்போ அதுக்கு பெயின் கில்லர் சாப்பிட்றத விட அவங்க நல்லா தூங்கினாலே வலி கண்ட்ரோல் ஆகிடும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போது இத்துணை காரணங்கள் இருக்குது ஹார்மோன்கள்னால பெண்களுக்கு வலி ஏற்படுது அப்படிங்கிறதுக்கு. அப்போ ஒவ்வொரு ஹார்மோனை சரி பண்ணுறதுக்கும் ஒவ்வொரு விஷயங்களை கடைப்பிடிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. நான் சொல்கிற இந்த 5 விஷயங்களை ப்ராப்பராக நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா போதுமானது. ஒன்று வந்து வைட்டமின் சி சத்து நிறைந்த உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கணும். அப்போது நிறைய நெல்லிக்காய் எடுத்துக்கிறது, ஆரஞ்சு நிறைய எடுத்துக்கிறது, திராட்சை பழம் எடுத்துக்கிறது, இது எல்லாமே உங்களுடைய பெயினை குறைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அடுத்து வைட்டமின் டி சத்து. வைட்டமின் டி தான் வந்து உங்களுக்கு வந்து இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். அப்போ செக்கில் ஆட்டின எண்ணெய் வகைகள் எடுத்துக்கிறது, நாட்டுக்கோழி முட்டை எடுத்துக்கிறது, நிறைய சூரிய ஒளியில் உங்களை நீங்களே நடக்கிறது, அடிக்கடி நடந்துக்கிட்டே இருக்கிறது. உதாரணத்துக்கு 12 o'clock 1 o'clock வரைக்கும் நீங்கள் சூரிய ஒளியில் நடந்தீங்க அப்படின்னு சொன்னாலே வைட்டமின் டி வந்து நம்ம ஒரு ரத்தத்தில் சிந்தசிஸ் ஆகும். அது வந்து உங்களுக்கு நல்ல இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கு, வீக்கத்தை குறைக்கிறதுக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா வைட்டமின் இ சத்து நிறைந்த மூலிகை. இதுவும் இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடியதாக இருக்குது. பாதாம் நிறைய எடுத்துக்கிறது, வால்நட் நிறைய எடுத்துக்கிறது, இதெல்லாம் பெயினை குறைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்டார்ஃபின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். என்டார்ஃபின்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம ரத்தத்தில் ஹாப்பி ஹார்மோன்ஸ் சுரக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். அப்போது இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் இருந்தால் மட்டும்தான், இந்த என்டார்ஃபின்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஹாப்பி ஹார்மோன்ஸ் ஆரோக்கியமாக சுரக்கும். அதுதான் நம்மளை வந்து மன அழுத்தம் இல்லாமல் ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? சின்ன சின்ன யோக பயிற்சிகள் செய்யலாம், சின்ன சின்ன மெடிடேஷன்ஸ், தியான பயிற்சிகள் செய்யலாம், நல்ல வந்து எக்ஸசைஸ், நல்ல பிரேக் டவுன் ஆகிற மாதிரி, உங்கள் மசில்ஸ் பிரேக் ஆகிற மாதிரி, நல்ல வியர்வை மாதிரி எக்ஸசைசஸ் பண்ணினீங்கனாலே இந்த என்டார்ஃபின்ஸ் வந்து கிடச்சிரும், ஹாப்பி ஹார்மோன்ஸ் கிடச்சிரும். அப்போ நான் சொன்ன வழிகள் எல்லாம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 5வது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் நிறைந்த உணவுகள். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அப்படிங்கிற கொழுப்பு அமிலம் வந்து நமக்கு தெரியும், ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டாலே கிடச்சிரும். ஸோ டெய்லி ஒரு 1/2 ஸ்பூன் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் எடுத்துக்கலாம், அல்லது நாட்டுக்கோழியினுடைய முட்டை எடுத்துக்கலாம், அல்லது சிறு மீன் வகைகள் நீங்கள் அடிக்கடி சேர்த்துக்கலாம். எந்த வித்துக்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதில் கொஞ்சமாவது ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கும். ஸோ டெய்லி ஏதாவது ஒரு வித்துக்கள் எடுக்கிறதும் சப்போர்ட்டிவாக இருக்கும். அப்போது நான் சொன்ன இந்த 5 விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணும்பொழுது பெண்களுக்கு வந்து எந்த காரணத்தினால எந்த ஹார்மோன் அடிப்படையில் வலி இருந்தாலும் அந்த வலியை வந்து நம்மளால் குறைச்சிக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக நீங்கள் பெயின் கில்லர்ஸ் போகிறதோ இல்லை சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ் போகிறதுக்கு முன்னாடியோ அறுவை சிகிச்சை மாதிரியே இன்றைக்கி நிறைய பேர் இந்த வலிக்கு பயந்துக்கிட்டே வந்து அறுவை சிகிச்சை வரைக்கும் போகிறாங்க. அந்த விஷயங்களையெல்லாம் குறைக்கிறதுக்கு
நான் சொன்ன இந்த 5 உணவு முறை மாற்றங்கள், இந்த சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கிட்டு தேவையான உடற்பயிற்சியில் செய்யும் பொழுது பெண்கள் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை கடைபிடிக்க முடியும். பயன்படுத்தி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.